மக்களின் துயரறிந்து அவற்றிற்கு தீர்வை பெற்றுத் தரும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்று திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பூநகர் கிராமம், இலங்கை துறைமுகத்துவாரம் மற்றும் சேருவில பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தங்கநகர் ஆகிய கிராமங்களுக்கு எமது குழுவினர் இன்று விஜயம் செய்திருந்தனர். யுத்தம் காரணமாக தமது இருப்பிடங்களை இழந்துள்ள பூநகர் கிராம மக்கள் பல வருடங்களாக குடிசைகளிலேயே வாழ்ந்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த வீடு தள்ளப்பட்ட வீடு இப்ப கடைசியில பேர் முதல் உருவமில்லை ஒன்றுமில்லை வீடு துப்புற சாராங்களும் இல்லை. இலங்கை துறைமுகத்துவாரம் இந்து கல்லூரியில் கல்வி பயிலும் பெரும்பாலான மாணவர்கள் பாடசாலை நேரத்தில் பஸ் சேவை இன்மையினால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இப்படி நாங்கள் தூரம் வர டைம்ல ஸ்கூலுக்கு பிந்தி வர நாட்களும் உண்டு. அப்படி பிந்தி வர காலங்கள் நாங்கள் தண்டனைக்கு உட்படுவோம். எங்களுக்குரிய போக்குவரத்து வசதிகளை எடுத்து தரணும். சைக்கிளோ அல்லது பஸ் சேவைகளோ எங்களுக்காக ஏற்படுத்தி தந்தா நலமாக இருக்கு. 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் இலங்கை துறைமுகத்துவாரத்து மக்கள் நகருக்கு செல்வதற்கு இந்த பாதையூடாகவே பயணிக்க வேண்டியுள்ளது.